எனவே இவருடைய கருத்துக்கெல்லாம் வலு சேர்த்து பேசுவது, அதாவது எதிர்கருத்துக்களுக்கு நல்ல ஏற்றமிகு கருத்துக்களை அள்ளி தெளிப்பதற்காக நம்முடைய பேராவூரணி மண்ணினுடைய நீலவேணி அவர்கள். காதல் விடல பேசட்டுமா? பேசணும் அண்ணா, எனக்கு சத்தமா பேச தெரியாது. உங்களுக்கு தானே? ஆமா, அதனால கொஞ்சம் சவுண்ட் மட்டும் வச்சுட்டு. அக்கா எல்லாரும் நல்லா இருக்கீங்களாக்கா? ஏக்கா இந்த பயிரெல்லாம் உட்காந்து கை தட்டிக்கிட்டே இருக்காங்க, நீங்க என்ன வடை தட்டவாக்கா இங்க வந்திய? நம்மளை பத்தி சரி, நான் இப்போ பேசக்கூடாது. உங்களுக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது, ஓகே? உங்களை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன். அக்கா, உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் பேச்சு. நம்மளை பற்றி, பெண்களை பற்றி பாராட்டி பேசும்போது ஒழுங்காக எல்லாரும் கை தட்டணும். இல்லைன்னா அப்புறம் நான் ஆண்களுக்குன்னு பேசிட்டு போயிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஒரு போட்டியோட ஸ்டார்ட் பண்ணுவோமா? தலைப்பு என்னன்னு சொல்லுங்க. தலைப்பு இன்றைய குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சியை முன்னேற்றத்தையும் பெரிதும் நிர்ணயிப்பவர்கள் வாழ வந்த சேலைகளா, வாழ்வு தந்த காளைகளா, வாழ்க்கை தந்த காளைகளா? ராஜராஜ சோழ பரம்பரை இவெல்லாம் வாழ்க்கை கொடுத்துதான் நம்ம வாழ்ந்துட்டு கிடக்குற மாதிரி போனா போகுதேன்னு கழுத்தை நீட்டினோம், கடமைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி, அது கடந்துட்டு போகுது. இப்ப நான் காளைகளான்னு கேட்டா ஆண்கள் நீங்கெல்லாம் கை தட்டணும். சேலைகளான்னு கேட்டா உடனே பூனை புடவையா பட்டு புடவையான்லாம் கேட்க கூடாது, உடனே கையை தட்டணும். சரியா? கௌரவம் எல்லாம் இதுல தான் அடங்கி இருக்கு. பாதி பேர் வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னு வாட்ச் பண்றதுக்கு வந்த மாதிரியே பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியது. அதெல்லாம் பண்ணாம காளைகளான்னு கேட்டா ஆண்கள் கை தட்டணும், சேலைகளான்னு கேட்டா பெண்கள் கை தட்டணும். எப்பவுமே முன்னுரிமை பெண்களுக்கு தான்ற காரணத்தினால ஆனா அக்கா போருக்கு போறதவங்களா கொஞ்சம் இருக்கடா. ஓகே, கேட்கவா? என்ன கேட்கணும் மறந்து போயிருச்சு, குறுக்க பேசாதே அக்கா, மறந்துடுவேன். ஓகே, காளைகளா சேலைகளா? சேலைகளே நினைக்கிற பெண்கள்லாம் கை தட்டுங்கக்கா. பரவாயில்லையப்பா, நாங்க கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால சவுண்ட் வரல. அக்கா மறுபடியும் ஒரு ஆப்ஷன். சேலைகளே நினைக்கிறவங்கள கை தட்டுங்க பாப்போம். சவுண்ட பாருங்க. சரி, போனா போது இந்த பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இப்ப நான் சொல்றேன், நான் தான் சொல்லுவேன். அத இந்த போட்டி என்னோடது. காளைகளே நினைக்கிறவங்கள ஜிகிரி தோஸ்த் என் கேள்வி என்ன? காளைகளான்னு கேட்டா கை தட்டணும், சேலைகளான்னு கேட்டா கை தட்டணும், அவ்வளவுதானே? பெண்கள்லாம் எவ்வளவு அழகா நான் சொன்னதை மட்டும் கேட்டு கை தட்டினாங்க. ஆம்பளை பிள்ளை உனக்கெல்லாம் அடக்க உடக்கம் இல்ல, உங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்கலன்னு ஏன்னு கிடந்து கத்திக்கிட்டு இருக்க. நாளைக்கு பள்ளிக்கூடம் போய் ஆனாவனா சொல்ல சொன்னா எப்படா சொல்லுவீங்க? மறுபடியும் போட்டி வச்சுட்டு ஆரம்பிக்கிறேன். சேலைகளை நினைக்கிற பெண்களை கை தட்டுங்கக்கா. எக்கா கல்ல கட்டி கடல்ல விட்டுருவேன் பாத்துக்கோங்க, கை தட்டுக்கா. சும்மா உட்காந்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு எங்க காளைகளை மெதுவா கை தட்டுங்கடா. காளைகளை நினைக்கிறவள கை தட்டு பாப்போம். ஒட்டுமொத்த ஊருக்கு ஒரு 9 பேர் மட்டும் கை தட்டிட்டு உட்காந்துருக்கா. நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க? வீட்டுல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலனா? தாத்தா பாட்டி எங்க? என்னென்ன பேச்சு பாத்தீங்களா? சூரியன் இல்லாம வாழ முடியாது, சூரியனோடும் வாழ முடியாது, மனைவி இல்லாம வாழ முடியாது, மனைவியோடும் வாழ முடியாது. அதனால நடுவுல வந்து அப்பாவியா உட்கார்ந்துருக்கான். சன் இல்லாம எப்படி வாழ முடியாதோ சம்சாரம் இல்லாமலும் வாழ முடியாதுன்னு சொல்லி பழகுங்க. அப்படியா? இப்பதான் யோசிச்சேன். பாராட்டுங்க. எனக்கும் டைமிங்ல தான் வந்துச்சு. அதனால ஓகே நடுவர் அவர்களே, உண்மையாவே கலைஞர்களை மதிக்கக்கூடிய மக்கள், கலைஞர்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய மக்கள் யார் அப்படின்னா அது நிச்சயமா மீனவ மக்கள் தான். ஏன் சொல்றோம் அப்படின்னா, வேதாரண்யத்துல தெரு தெருவா எல்லா மூலையிலையும், எல்லா நாள் ரோட்லையும், எல்லா கோவில் வாசல்லையும், எல்லா மேடையிலையும் பேசுகிறவர்கள், பாடுகிறவர்கள், ஆடுகிறவர்கள், நாடகம் நடிக்கக்கூடிய கலைஞர்கள்னு வேதாரண்யம் மண்ணை மிதிச்சவன் மட்டும்தான் கலைத்துறையில் இன்னைக்கு பெரிய பெரிய அங்கீகாரத்தில் இருக்காங்க. அப்படின்னா நாங்க சாப்பிடக்கூடிய உலகத்துல எல்லாம் சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா அதுல போட்டு சாப்பிடக்கூடிய உப்பு மட்டும்தான் அவங்க கடமைப்பட்டிருக்காங்க. நாங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கே உங்களுக்கு தான் நாங்க கடமைப்பட்டிருக்கோம்னா கண்டிப்பாக இந்த மண்ணுக்கு நாங்க நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிட்டு, இப்ப எங்க ஊர் பக்கம்லாம் கஜா புயல்னு ஒண்ணு வந்துச்சு. இங்க மட்டும் இங்க இருந்து தான் சொல்ல விடுடா சொல்லுறேன் இருங்க, இங்க இருந்து தான் வந்துச்சு. இங்க இருந்தா டெலிவரி ஆனிச்சு. இங்க இருந்து தான் டெலிவரி. அப்ப இங்க இருந்து எங்க ஊர் பக்கம் தள்ளி விட்டுருக்க. கஜா புயலுக்கு வாங்கின கடனுக்கே நான் அண்ணன் வட்டி கட்டி முடிக்கல. என்ன பண்றது? அதைத்தான் சொல்ல வர்றேன். கஜா புயல்னு ஒரே ஒரு புயல் வந்ததுக்கே டெல்டா பகுதியில் இன்னும் பாதி மக்களால் எந்திரிச்சு நிற்க முடியல.
ஆனா வருஷத்துக்கு வருஷம் டிசைனா புதுசா ஒரு புயல் வந்தாலும் அதை ரைட்ல வாங்கி லெஃப்ட்ல தள்ளி விட்டுட்டு கடல் காத்து எங்க தாய்மடினான்னு சொல்லி வாழக்கூடிய தில்லான ஒரே மக்கள் இருக்கக்கூடிய ஏரியானா அது நிச்சயமா மீனவ மக்களா மட்டும்தான் இருக்க முடியும். பட்டிமன்றத்துல எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு டயலாக், மீனுனா முள் இருக்கும், மீனவ மக்களுக்கு மட்டும்தான்டா தில் இருக்கும்னு சொன்னா, படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. சரி, தற்பெருமைக்கு சொந்தமே இல்லாதவர் அவர் எப்பவுமே தற்பெருமைகளை விரும்புவதில்லை. ரொம்ப பெருந்தன்மையான நான் மனிதன். இன்னொன்னு சொல்லவா, ராவா உடைச்சு சொல்லவா, நான் பட்டிமன்றம் பேச வந்ததே என் பொண்டாட்டிக்கு தெரியாது. ஏன்னா பேசிட்டு போனேன்னா என்ன சித்திரவதைப்படுவோன்னு எனக்கு தான் தெரியும். வீட்ல பேச முடியாததெல்லாம் இங்க வந்து பேசலாம். இங்க வந்து பேசுறது, இங்க வாங்கிட்டு போற பேமெண்ட் எங்கன்னு அப்படி சட்டை பாயிட்ட புரிச்சு விடுறதுக்கா? சம்பளத்தை தான் கொடுக்க முடியும். சம்பளத்தை தான் கொடுக்க. இங்க வர்ற சம்பளம்லாம் எங்களுக்கு தான். சரி, ஓகே நடுவர்களே, என்ன இருந்தாலும் அந்த அம்மனை வணங்கிட்டு அந்த அம்மன் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேண்டும் வரத்தை வேண்டியபடியே கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிலுக்க சிலுக்க வராளே ஏ பத்திரகாளி சிலுத்துக்கிட்டே ஆடி வராளே, ஆடி பறந்து பறந்து வராளே ஏ பத்திரகாளி பம்பரமா சுத்தி வராளே. எல்லாம் அல்ல அம்பாளை வணங்கி பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தை பிறந்த அன்னை தமிழை வணங்கி அழகான ரசிக பெருமக்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளருக்கும் ஒளியனொலி அமைப்பாளருக்கும் எங்களுடைய அருமையான திறமையான இசைக்கலைஞருக்கும் இரு அணியிலே இருக்கக்கூடிய பேச்சாளருக்கும் பட்டிமன்றத்தை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுவர்களுக்கும் கண்ணியமிகு காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான பண்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர்களே ஒரு அருமையான தலைப்பை கொடுத்துருக்கீங்க, எதிரணியில் அதுக்கு சூப்பரான ஓப்பனிங் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கீங்க. என்னதான் பட்டிமன்றத்துக்காக சில நகைச்சுவைகள் எல்லாம் சொன்னாலும் கடைசியா நம்ம பேசி முடிக்கும் போது பட்டிமன்ற தலைப்புக்கான கருத்தை எவ்வளவு அழுத்தமா சொல்லணுமோ அதை அழகா அணி தலைவர் சூப்பரா சொல்லி முடிச்சுட்டு போயிருக்காரு. அவர் சொன்னதுல எனக்கு என்ன ஒரு ரொம்ப அப்படியே இதயத்துக்குள்ளே போய் ஓட்ட போட்ட விஷயம் என்னன்னா, அந்த படியன்ல இருந்த ஓட்டை தான். இதயத்துக்குள்ள ஓட்ட போட்டாங்களா? இதயத்துக்குள்ளேயே ஓட்ட போட்ட கருத்து என்னன்னா, பனியன்ல இருந்த ஓட்டை தான். எங்க உட்காந்து பனியன்ல இருந்த ஓட்டை என்னன்னுக்கிட்டு இருந்தாருன்னு தெரியல நடுவர்களே. எங்களுக்கு வேற வேலை இல்லாம இப்ப வீட்டுக்கார போய் பார்த்து உன் பனியனை குடியான்னு கேட்டா அதுல இருக்கிற மொத்த ஓட்டையும் என்னன்னு, இதான் எங்களுக்கு வேலையா? நீ என்ன வேணாம், பல பேர் ஆண்களுக்கு அப்படிதாம்மா, உழைக்கிறவனுக்கு அப்படிதாம்மா இருக்கும். அவன் பனியன்ல ஓட்ட விழுந்துருச்சு, பனியன் வாங்க முடியல அப்படின்றது தெரியுது. ஆனா பனியன் வாங்க முடியாம 12 மணிக்கு எப்பலாம் கடை திறப்பான்னு சொல்லி பாட்டில் வாங்க தெரியுதா? நீங்க சாப்பிடுவீங்களா? நீங்க மட்டுமா சாப்பிடுறீங்க? ஊர்ல எல்லாரும் தான் சாப்பிடுறாங்க. என்ன 60 தாண்டிடுச்சு போல இருக்கு. இப்பவும் நான் சாப்பிடுவேன். சத்தத்தை பாத்தீங்களா? எந்த கடை காலையில 12 மணிக்கு அந்த பாட்டில் என்ற பேயை வாங்கி உள்ளே தள்ளினாதான் வீட்டில் இந்த பிசாசுகளை ஓட்ட முடியும்னு அது நல்லா தெரிஞ்சதுனாலதான் போய் சாப்பிடுறோம். ஆக மொத்தம் யாரும் வேலைக்கெல்லாம் போறது கிடையாது. தெரிஞ்சாமா குடிக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு தெரியும் ஆம்பளை எதுல ரிலாக்ஸ் ஆவான். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்க விட்டு கடைசியா அது அங்கேயே போயிடுது. திருப்பி உங்கள்கிட்ட வந்தா அது என்ன ஆகும்? சொல்லிட்டான்ல, 6000 ரூபாய்க்கு மேக்கப் கிட்டும், 60000 ரூபாய்க்கு சேலையும். இல்ல நான் கேக்குறேன், நான் என்ன ஆண்களை பார்த்து ஒரே இப்ப இளைஞர்கள்லாம் இருக்காங்களே, எங்கேயா போனாங்க இளைஞர்கள்? அவ்வளவுதான். ஆரம்பத்துல எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. பட்டிமன்றம் எல்லா ஊர்லயும் பாத்துக்கிட்டு முன்னாடியில சோறு பொங்குற மாதிரி பொங்குவாங்க. எவ்வளவு ஒரு அரை மணி நேரம், அதுக்கப்புறம் அது மூட்டை கட்டி அதெல்லாம் சிங்கக்குட்டி இப்ப கிளம்பி வரும் பாருங்க. நான் என்னமோ கேட்க வந்தேன். இப்ப என்ன கேட்க வந்தேன்னா, இப்ப அவங்க சொன்னாங்கல்ல 12 மணிக்கு வந்து நாங்க குடிக்கிறோம், அதுக்கு காரணம் பொம்பளைங்க தான். ஒருவேளை பொம்பளை கிட்ட காசை கொண்டு போய் கொடுத்தா மேக்கப் திங்ஸ் வாங்கிடுவாங்க. நான் உண்மையாவே கேட்கறேன், உங்க அம்மா மேக்கப் போடுறாங்களாடா தம்பி? அவங்க அம்மா போடல சொல்றா. உன் ஆளு போடுறாளா? அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்ல. உனக்கு ஆள் இல்லாததுக்கு நான் பொறுப்பு கிடையாது. 12 மணிக்கு எப்படா கடையை திறப்பாங்கன்னு பார்த்து ஃபுல்லா ஆஃப் ரம் ஜின்னு ஒயின் 5000 6000 மேன்சரஸ் மானிட்டர் டேனட் ஸ்காட்ச் பால்ஸ் பக்காடி டக்கிலா 1848 எம்ஜிஎம் கோல்ட் ராயல் ஸ்டாக். உன் வீட்டுக்கார பிராண்டா தானடி? பாண்டிச்சேரிக்கு பட்டிமன்றம் பேச போகாதீங்க. நான் அப்பையிலேருந்தே சொல்லிக்கிட்டு இதெல்லாம் வாங்கி குடிக்கிறது யாரு? புருஷங்க நீங்க தானங்க. ஒன்றும் இல்லை, நீ ஒரு 3 சரக்கு பேரை சொல்லுங்க. அண்ணா நீ ஒரு 3 சரக்கு பேரை சொல்லுங்கண்ணே. தெரியாது தன்னை சரக்கு பேர் லிஸ்ட் போட்டு சொல்றீங்கன்னா பாருங்க. இதெல்லாம் இங்க பாருங்க, இது வந்து குடிச்சு தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. குடிச்சிட்டு கிடக்கிற பாட்டில் பேரை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது. வேற வேலை இல்லாம தான். நீ இங்க வந்துடுறேன்டா தம்பி, இருக்கிற இடம் அது இல்ல. சும்மா பெண்கள்னா நாங்க என்ன மேக்கப் போடுறோம்னு சொல்றீங்கல்ல, இப்ப நாங்கெல்லாம் என்ன பெருசா மேக்கப் போட்டுருக்கோம்? என்ன போட்டீங்க சொல்லுங்க. அப்படி பெருசா மேக்கப் போட்டாலும் ரிசல்ட் முடிதே. 3 மணி நேரம் ட்ரை பண்ணேன். இல்ல 3 மணி நேரம் நான் போய் சொன்னேன், வேண்டாம் இருக்கிறத விட வந்து பேசுங்க. அக்கா
அக்கா இன்னைக்கு கொஞ்சம் வெயில்ல அலைஞ்சிட்டு வந்ததுனால கொஞ்சம் இப்படி ஆயிட்டேன். இல்லைன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் பல்ப் இருக்குல்ல, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க ஊர்லயே நீங்க வந்து சினிமா ஹீரோயின்ஸ் பேர்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான் சொன்னா தெரியுமா? பூஜா ஹெக்டே தெரியுமா உங்களுக்கு? பூஜா ஹெக்டே தெரியுமா உங்களுக்கு? பூஜா ஹெக்டே. சரி, பூஜா ஹெக்டே தெரியாதா? சமந்தா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. சமந்தா தெரியுமா? எங்க ஊர்ல லோ பட்ஜெட் சமந்தாவே நான் தான்டா. சமந்தாவா? அப்ப பார்க்கலன்னு அர்த்தம். உண்மையாவே சமந்தா என்னைய பார்க்கல, பார்த்தா என்ன பார்க்காட்டி நம்ம சமந்தாவை நீங்க பார்க்கலன்னு சொன்னேன். நடுவர்களே, வாழ்க்கையில பொண்டாட்டி கிடைக்கிறதே பல பேருக்கு பெரிய குதிரை கொம்பா இருக்கு. இன்னைக்கெல்லாம் அந்த கோயில்ல வேண்டுதல் வைக்கலாமா, இந்த கோயில்ல வேண்டுதல் வைக்கலாமா, பொண்ணு கிடைக்கிறேன்னு அவ்வளோ பேரும் பல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா கல்யாணம் பண்ணிட்ட கொண்டாட்டத்துல வந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப இந்த நிமிஷம் இந்த அம்மன் ஒரு ஆர்டர் போடுது இந்த உலகத்துல, இனிமே பெண்களே இந்த உலகத்துல இல்ல, பெண்களே இல்லாம போயிட்டா அடுத்த ஜெனரேஷன்ல இந்த பச்சை சட்டைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா? ஆம்பளை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறீங்களா? அப்ப நீ இன்னும் லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கே வரலையா? ஆண்களும் குழந்தை பக்கிற ஸ்கீம் வந்து 2-3 வருஷம் நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. என்னமா பேசிட்டு இருக்கீங்க? ஆம்பளை குழந்தையெல்லாம் நல்ல கதை போங்க. அதெல்லாம் இன்னைக்கு இன்னமும் நீங்க வந்து 10 மாசம் முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாக சுவை ஆதரித்து தொந்தி சரிய அதெல்லாம் காலம் மலையேறி போச்சு. இப்ப ஆண்கள் நினைச்சா குழந்தை பெத்துக்கிற ஸ்கீம்லாம் ஜப்பான்ல பெரிய ட்ரெண்டாவே போயிட்டு. சரி, ஓகே, அது கூட இருந்துட்டு போட்டோம். இப்ப மறுபடியும் ஒரு ஆர்டர் அம்மன் அப்டேட் பண்ணுது. என்ன பண்ணணும்? கோயிலுக்கு பெண்கள் வரக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு பெண்கள் வரக்கூடாது, காலேஜுக்கு பெண்கள் வரக்கூடாது, வேலை பார்க்குற இடத்துக்கு பெண்கள் வரக்கூடாது, ஆண்கள் இருக்கிற எந்த திசையிலையும் பெண்கள் திரும்பிய பார்க்க கூடாதுன்னு சொன்னா ஆம்பளைங்க நீங்க எல்லாம் முதல்ல வீட்டை விட்டு வெளியில வருவீங்களா? ஐயா, அந்த பயலை சாக்குல கட்டி இறக்கி விடுங்க ஐயா, அந்த பக்கமா நீந்தி. ஆரம்பத்துல பட்டிமன்றத்துக்கு இவ்வளவு குறிப்பு தேவையில்லடா, நச்சு அடிக்கிறானே. அதுக்காக நடுவர் பேமெண்ட் வாங்கி அவன்கிட்டயா கொடுக்க முடியும்? கொடுத்துட்டே போறனே. இந்த பாரு, சொந்த வைத்தறிச்சல் எல்லாம் பேசக்கூடாது. உனக்கு வந்தவன் உனக்கு பல்ப் கொடுத்துட்டு போனானா அப்படியே எல்லாரும் இருப்பாங்க? நல்லா எவ்வளவு நல்லவ தெரியுமா? கல்யாணம் பண்ணல, அதுக்குள்ள எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. நீ எல்லாம் இப்படி புத்திசாலித்தனமா இருந்தாதான். இங்க பாரு, நீ நல்ல துடுக்கா பேசுற, எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் வேணும். அக்கா என் பொண்ணை உனக்கு கட்டி தர்றேன். அவன் சொல்றான், ஆத்தாளுக்கே எவ்வளவு பெரிய வாயா இருக்கு, இன்னும் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோ. என் மகளுக்கு வயசே 1.5 தான் ஆகுது, 50 பவுன் போட்டு தள்ளி விடுறேன், வேணா கட்டிக்க. ஆனா நடுவர்களே, பெண்களை பத்தி நீங்க என்ன வேணாலும் குறை சொல்லுங்க, பெண்கள் குழந்தை பெத்து தரதை பத்தி குறை சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்களே. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். அக்கா, நீங்க யாராவது இனிமே பிரசவம் பார்க்க போறீங்க, பிரசவம் ஆகிற பொண்ணுக்கு கூட போறீங்கன்னா போய் நீங்க நல்லா நோட் பண்ணுங்களேன். ஆஸ்பத்திரியில பெட்ல நம்மள ஸ்ட்ரெச்சர்ல போட்டுட்டு இல்ல அங்கங்க நடன்னு சொல்லி பிரசவ வழியில நம்ம லோல் பட்டுட்டு கிடப்போம். ஆனா நம்ம வீட்டுக்காரங்க எல்லாரையும் நோட் பண்ணி பாருங்க, பொண்டாட்டி வழியில கஷ்டப்படுறாலே நம்மள ஒரு புருஷகாரங்களே திரும்பி பார்க்கறது கிடையாது. அங்க குட்டப்பாவோட போட்டுட்டு எத்தனை நர்ஸ் இருக்குன்னு எண்ணி பார்க்கறது அந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் பாதி பொழப்பே. அதாங்க பாதி இடத்துல நடந்துட்டு இருக்குது. அவங்க நீங்க இன்னொன்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கெல்லாம் வந்து மாடு முட்டி இருந்தாதான் வந்து அந்த தழும்பை பார்த்துட்டு பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அதே மாதிரி அந்த காலத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா, காலை அடக்குனாதான் கல்யாணம் நடக்கும்னா இந்த 3 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு கல்யாணம் நடந்திருக்குமா? அது கூட பரவாயில்ல, அந்த இளவட்ட கல்ல தூக்குனாதான் கல்யாணம் நடந்திருக்கும்னா உங்க 3 பேர்ல யாரால இளவட்ட கல்ல நகர்த்தியாவது வச்சிருக்க முடியும்? நான் என்ன சொல்றேன், அம்மிக்கல்ல அந்த கல்யாணம் ஆகும்போது அம்மிக்கல் உரலுக்கல் இது ரெண்டத்தையும் குத்தி சமைச்சு நல்லா மஞ்சள் எல்லாம் அந்த அஞ்சரைப்பட்டியில் உள்ள ஜாமான்லாம் அரைச்சி தேய்ச்சாதான் அன்னைக்கு வந்து கல்யாணமே நடந்துச்சு. இன்னைக்கு அது அமல்ல இருக்க சொல்லுங்க, எந்த பொண்ணுக்காக கல்யாணம் ஆகுதுன்னு பார்ப்போம். அம்மியும் பார்க்க, அதாவது நான் போற வீட்டில் அம்மி இருக்கக்கூடாது, என் புருஷனுக்கு மம்மி இருக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சிருக்கு. இவ்வளோ வாழ்க்கை விளங்குமாயா? சரி, இன்னொன்னு நான் கேட்குறேன். இப்போ நல்லா இருக்கே இது. அப்பா என்ன அனல்ரா சாமி, எனக்கு சத்தியமா இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கவங்களே தெரியல. இப்போ 4-5 பேர் தானே தெரியும். ஒரு செகண்ட் ஆடியன்ஸ் பக்கம் திருப்பி வைங்களேன், சண்டைக்கு வந்துருவாங்க. ஏய் அந்த பக்கம் திருப்புன்னு சொல்லுங்க. சரி, நான் கேட்கிறேன் நடுவர்களே, பெண்களை இவ்வளவு குறை சொல்றீங்கல்ல, பெண்கள் ஆண்களுக்காக கட்டின புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாலி கயிறை கடைசி காலம் வரைக்கும் கழுத்திலே மாட்டிட்டு திரிகிறோம்லங்க. நாங்க பொண்டாட்டி நல்லா இருக்கணுமே எங்களுக்காக வேண்டிட்டு நீங்களாம் ஒரு அருணா கயிறாவது கட்டியிருக்கீங்களா? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? இந்த பாருங்க, இந்த சீராளம்மன் திருவிழால இன்னைக்கு பார்த்தோம், பஞ்சாயத்தார்களே உள்ள போய் எத்தனை பேர் இந்த ஊரு நல்லா இருக்கணும், வீட்டில் குடும்பம் நல்லா இருக்கணும், கட்டின பொண்டாட்டி நல்லா இருக்கணும், பெத்த புள்ள நல்லா இருக்கணும், 15 நாள் தவம், 15 நாள் இல்லை 1 மாசமா தவம் கிடக்குறாங்க. தவம் கிடக்குறீங்க, போய் கோயில்ல நீங்க தவம் கிடக்குறீங்க, இதெல்லாம் நான் நம்பணும். மாலை போட்டு அந்த 1 மாத தவமும் 1 வருடத்திற்கு சமம். இதெல்லாம் கூட விடுங்க நடுவர்களே. இப்ப காதல் அப்படிங்கிற விஷயம், காதல் சொல்லுங்க. ஏன் காதல்னுடைய அப்படி லவ்னா அப்படி ஒரு மாதிரி அது என்ன சொல்றது வாழ்க்கையில
நீங்க லவ் மேரேஜா? நானா ஒரு முறை பண்ணினேன். கல்யாணம் சிரிப்பா சிரிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏ அன்பாக நான் இருந்தா உன் தோளுல தான் தொங்கி இருப்பேன். சத்தியமா நான் வந்து கல்யாணம் பண்ணும்போது லவ் பண்ணும்போது இந்த ஒரு பாட்டை தாம்மா படித்தேன். எத்தனை சரவிளக்கு, குத்து விளக்கு, அகல் விளக்கு, நின்ன விளக்கு, படுத்தா விளக்கு, எல்லா விளக்கையும் பார்த்து தாம்மா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2 நாள் தாம்மா சுயரூபத்தை காட்டினேன். அப்படியா? அடாடாடா. அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே உள்ள இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த கல்யாணம்னா என்னமோ ஜாலியாக அப்படியே நெளியாத. திருமணத்தில் இணையிறது இராணுவத்தில் இணையிறது ஒன்று. எப்போ தாக்குதல் நடக்குன்னே தெரியாது, மனசில் வச்சு பண்ணிக்காதீங்க. கைத்தட்டலாம் யார் வேணானது. சரி நான் கேட்குறேன், கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு ஆம்பளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கல்ல, பெண்களுக்காக நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எந்த பொம்பளை பிள்ளையாவது ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசு ஆனோனையும் பாஸ்போர்ட் சைஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் பையன் இருக்கா 50,000 ரூபாய்க்கு நீங்கள் பைக் வாங்கி கொடுக்குறீங்களா, 50 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுக்குறீங்களா, 100 பவுன் நகை போடுறீங்களான்னு கேட்டு எந்த பொம்பளையாவது மாப்பிள்ளை பார்க்க கிளம்பி போகிறமாக்கா? நீங்க தானே உங்க முகத்துல மீசை எட்டி பார்த்தனோட எந்த வீட்லடா பொண்ணு இருக்கு, பொண்ணுக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா, ஓட தெரியுமான்னு கேக்குறது யாரு? நாங்க வர்றோம்ல, அப்படியே திருப்பி இந்த முகரக்கட்டை நல்லா இல்லன்னு சொல்லி அனுப்பலாம்ல. எதுக்கு ஜன்னல்ல எட்டி மாப்பிள்ளை இப்படி இருக்கிறாண்டி, நல்லா மூக்கு முழியமா இருக்கிறாண்டி, 5 லட்ச ரூபா சம்பளம், அந்த 5 லட்ச சம்பளம், 4 சக்கர வாகனம், 3 பெட்ரூம் வீடு, 2 பிள்ளை 1 மனைவின்ற வரையறை எதுக்கு வைக்கிறீங்க? விரட்டி விட வேண்டியதானே? மாப்பிள்ளை தான் சரியில்லைன்னா விரட்டி விட்டுற வேண்டியதானே? சரியில்லாத மாப்பிள்ளையே வேணான்னு தான் சொல்றோம். மாப்பிள்ளை தேர்னா மட்டும் தான் கழுத்தை நீட்டுறோம். அதுக்காக என்ன பண்ண முடியும்? காதல்னு ஒண்ணு ஆண்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வறண்டு கிடக்கிற பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களுடைய வாழ்க்கை கூட பூ பூக்கக்கூடிய சோலைவனம் மாதிரி மாறும். இப்ப இந்த பீச் பக்கம் ஒரு சண்டே ஈவினிங் அப்படி லீவ் அன்னைக்கு ஒரு ஆம்பளை பைக்ல ஏத்தி வச்சுட்டு போனாவா நல்லா இருக்கும்? என்னதாம்மா ஏத்திட்டு போனா நல்லா இருக்கு? என்னம்மா கேங்க? நான் அதுக்கு கேட்க வரலங்க. லவ் பண்ற பொண்ணு அப்படி பின்னாடி பைக்ல உட்கார வச்சுட்டு அப்படியே பீச் பக்கம் போகும்போது அப்படி பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் எப்படி, கண்ணம்மா கண்ணம்மா மீன் வாங்க போலாமா, மாமா மாமா மீன் வாங்க போலாமா, மீன் வாங்க போலாமா, பீச்சுக்கு தான் போலாமா, இந்த மாதிரி ஜாலியா இருக்கணும்னா பெண் அப்படின்ற ஒருத்தி வாழ்க்கைக்குள்ள வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லட்டா, இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு. ஒரு வீட்டுக்காரர். என் ப்ராடக்ட் ஒன்று வீட்டில் இருக்குது. சரி. 1.5 வயசுல ஃபீமேல் ப்ராடக்ட்னா ஒன்றும் இல்லை, குழந்தை. ஆமா, என் ப்ராடக்ட் ஒன்று 1.5 வயசுல இருக்குதுக்கா. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்காரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெண்கள்லாம் வர்றாங்க, குடும்பத்தை பிரிச்சிடுறாங்க. அண்ணன் மேல் தெருவில், தம்பி கீழ் தெருவில், அப்பா அம்மா நடு தெருவில். எல்லாம் தெரிஞ்சு எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? டே தெருவா ஃப்ரெண்டை கூட்டிட்டா சுத்தி இருக்க வேண்டியதானே. பட் நான் அந்த மாதிரி கிடையாது. நான் குடும்பத்தை பிரிக்கக்கூடிய கேரக்டரே கிடையாது. நான்லாம் ரொம்ப வந்து இதயம் பலவீனமான பொண்ணு. அடிக்கடி இதயம் சொல்றீங்களே, எங்களுக்கு பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி ஒண்ணு தெரியவே இல்லை. சரி, இதயம் நுரையீரல் லிவர் ஒரு முறை எல்லாம் இருக்கு, ஆனா ஒழுங்கா இருக்கான்னு தான் தெரியல. ஒழுங்கா இருக்கு. என்னைக்கு பைய தூக்கிட்டு பட்டிமன்றம் வந்தோமோ அன்னைக்கு எங்கடா போயிட்டு வரிய? நீ போயிட்டு வந்ததை பார்த்தா டீ குடிக்க போன மாதிரி தெரியலையே. என்னையாவது சொல்லு. ஓ சாமியா? ஐயா சாமி மன்னிச்சுக்க ஐயா. ஆனா நடுவர்களே, உண்மையாவே நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையவே கிடையாது. நான் குடும்பத்தெல்லாம் பிரிக்கவே இல்லைக்கா, சத்தியமா சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துல எனக்கு என் மாமியாருக்கு எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனா ஒரு தடவை கூட என் வீட்டுக்கார கூட்டிட்டு நான் தனி கொடுத்தன போகணும்னு நினைக்கல, போகவும் இல்ல. ஏன்? கல்யாணம் பண்ணி அந்த எங்க ஊர்ல வீட்டு வாடகை 7000 ரூபாய். அதனாலதான் கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்குள்ள என்னைக்கு என் வலது காலை எடுத்து வச்சனோ. வலது காலை பாருங்க, விளங்குமா கொடுமா? இதானடா வலது காலே. வலது காலை பாருங்க. ஏதோ வச்சுட்டேன், ஒரு எமர்ஜென்சில மாத்தி வச்சுட்டேன். வலதுகளை எடுத்து வச்சு போன அண்ணன் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் தம்பி ஓ மேல சத்தியமா அக்கா அந்த வீட்ல தான் இருக்கேன், தண்ணி கொடுத்த நான் போகல. வேறயா? என் மாமியாரையும் மாமனாரையும் தான் தண்ணி கொடுத்த நான் அனுப்பி விட்டேன். வேறயா? ஆனா இங்க பாருங்க, உண்மையாவே நான் ரொம்ப பாசமான பொண்ணுங்க. என்னை மாதிரி என் வீட்டுக்கார பாசமா பாத்துக்க யாராலையுமே முடியாது. உண்மையாவே சொல்றேன். நடுவில் இப்ப இங்க பட்டிமன்றம் வந்திருக்குன்னா, நாளைக்கு எனக்கு வேளாங்கண்ணியில தான் பட்டிமன்றம், அடுத்து பாண்டிச்சேரி, அடுத்து கடலூர். ஒரு 4 நாளைக்கு நான் அப்படியே ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றேன். அதனால பையோட வந்துட்டு, சரி நம்ம இப்படி பைய தூக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டா தனியா இருக்கிற நம்ம வீட்டுக்கார யார் பாத்துக்கிறது? வீட்டுக்காருக்கு யார் சமைச்சு கொடுக்கறது? வீட்டுக்கார அன்பா பாத்துக்கிறதுக்கு யார் இருக்கா இந்த ஊர்ல? நீ யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் வீட்டுக்கார தனியா விட்டுட்டு போறது தப்பு. இந்த காலத்துல யாரையும் நம்ப கூடாது. என்னதான் நம்பிக்கையான ஆளா இருந்தாலும் தனியா வீட்டுக்கார விட்டுட்டு போக கூடாதுன்னு காலேஜுக்கு போன என் தங்கச்சி லீவை போட்டு வந்து வீட்டுல ஒரு நிமிஷம். இந்த பெண்கள்லங்க எத்தனையோ ஜாதி இருக்கு. பெண்ணுனா அம்மா, பெண்ணுனா மனைவி, பெண்ணுனா பொண்டாட்டி, பெண்ணுனா பேய், நாத்தனார்,
கொழுந்தியாவை இப்போ சொல்லாதீங்க, கடைசியாக சொல்ல. நான் அந்த கண்டென்ட் தான் வந்தேன். மாமியார் எத்தனையோ இருந்தாலும் இந்த பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணும்போது நம்மளை வந்து கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு ஒரு மாதிரிங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு மாதிரி, ஒரு குழந்தை பிறந்தா ஒரு மாதிரி, 6 வருஷம் கழிச்சா ஒரு மாதிரி, 60 வருஷம் கழிச்சா ஒரு மாதிரி. இந்த கொழுந்தியான்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த பொண்ணு பார்க்க போகும்போது அப்படி சொல்லும் போதே அப்படி இப்போ எனக்கு இதயம் அப்படியே பிரைட் ஆகுது. அது என்ன பொண்டாட்டியை பற்றி பேசல மட்டும் மூஞ்சி இஞ்சி தின்ன போகிறங்க மாதிரி இருக்கு. வர்றேன். அந்த கொழுந்தியா பொண்ணு பார்க்க வாட்டி உங்களையெல்லாம் பார்க்க வரும்போதே மாமான்னு கூப்பிட்றவ தான் கடைசி செத்து சவமாக கிடக்கிற வரைக்கும் அந்த மாமான்னு அந்த பாசம் மாறாத விட்டுட்டு போயிட்டீங்களே பாபா. வாசம் மாறும் பூக்கள் 99 இருந்தாலும் நேசம் மாறாத ஒரே ஜாதி யாருன்னா அது கொழுந்தியா என்ற ஒரு ஜாதி தான். ஐயா இதெல்லாம் எந்த தமிழ் புக்கில் போட்டிருக்கு? அது தமிழ் புக்கில் இல்லை, கொழுந்தியான்னு சொல்லும் போது கொட்டுது. கொட்டு நான் என் கதையை சொல்லி முடிச்சிடறேன். ஏன் என் தங்கச்சியை வீட்டில் விட்டு வந்திருக்கேன்? மாமா என் தங்கச்சிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஒய்ஃப் ஒன்று தான், கொழுந்தியா 3. ஐயோ கொழுந்தியாவை பற்றி பேசுனா தலைவர் என்ன ஐயா நீங்களுமா? நான் ஒன்று சொல்லிக்கிறேன். உண்மையாவே நான் ஏன் தெரியுமா என் தங்கச்சியை கொண்டு வந்து வீட்டில் விட்டு வந்திருக்கேன்? இங்கே பாரு, வர மாமாவுக்கு அடிக்கடி ஃபோன்லாம் வர்ற மாதிரி இருக்கு. நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவரை ஒழுங்காக கவனிச்சுக்கணும். அவருக்கு நேரம் கட்ட நேரத்தில் ஃபோன் வருதா, நைட்டில் எங்கேயும் வெளியில் கிளம்பி போறாரா, வீடியோ காலில் யார்ட்டையாவது பேசிட்டு இருக்காரான்னு அவரை கண்காணிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி என் தங்கச்சியை வீட்டில் விட்டு வந்திருக்கேன். சிசிடிவி கேமரா. ஆமா, சிசிடிவி கேமராவை என் தங்கச்சியை உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்கு மேலே என்ன நடக்கும்னு நீங்களே பார்த்துக்கிறீங்க. என் வீட்டில் என்ன நடக்கணும் இவங்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டு அது அவங்களுக்கு தெரியுமா? ஆனால் உண்மையாகவே நடுவர்களே, இப்போ கூட என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு, ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ போல இருக்கு, அவன் இது நாட் டச்சபிள் சுவிட்ச் ஆஃப்னே வருது. ஆனாலும் இப்போ கூட நான் இங்கே இருந்தாலும் கூட நான் இங்கே இருக்கேன், என் வீட்டுக்காரர் அங்கே இருக்காரு. ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் என் வீட்டுக்காரர் இருக்காரு, 100 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் நான் இருக்கேன். இங்கே நான் இருந்தாலும் என் வீட்டுக்காரர் தான் நினச்சிட்டு இருக்கேன், அங்கே அவர் இருந்தாலும் என்ன மட்டும் தான் நினச்சிட்டு இருப்பாரு. இடையில இந்த கொழுந்தியா அதுதான் பக்கத்துலயே இருக்கு, அப்புறம் அதை நினைச்சுக்கிட்டு இருக்க போறாரு. அதை எப்பறம் நினைப்பாரு, நான் தான்டா பொண்டாட்டி. ஆனா நாங்க 2 பேரும் அப்படி ஆண்களை பத்தி ஆண்களுக்கு தான் தெரியும். சரி இருந்துட்டு போகுது நடுவர்களே, அவங்கவுங்க ப்ராடக்ட் எந்த அளவுக்கு வீக்குன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியுன்ற காரணத்தினால எனவே என்னை எப்படி மறக்காம அவர் நினைப்பாருன்னு சொல்லட்டா நடுவர்களே. ஆகவேன்னு சொன்ன காரணத்தினால ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டு முடிக்கிறேன். நீங்க வந்து காளைகள் தான் அப்படின்னு அவங்க பேசிட்டு போயிருக்காங்க. சேலைகள்ங்கிறதுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். இப்போ நீங்க ஒரு பணியில இருக்கீங்க அப்படின்னா 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வேலை பார்ப்பீங்க. மாச கடைசியில் அதுக்கு உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்துருவாங்க. இப்போ இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு இசையமைக்க வந்திருக்காங்க, இன்னைக்கு ஆடியோ போட வந்திருக்காங்க, நடுவரா நீங்க வந்திருக்கீங்க, பேச்சாளராக நாங்கள்லாம் வந்திருக்கோம்னா பேசி முடிச்சு நிகழ்வு முடிச்சு போகையில நம்ம எல்லாருக்கும் ஒரு தொகை கொடுப்பாங்க. நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலைக்கு கூலி வாங்குவது தான் இந்த இயற்கை, அவ்வளவுதானே. நீங்க மீன் பிடிக்க போனீங்கன்னா அந்த மீனை கொண்டுட்டு வருவீங்க, அந்த மீனை வித்தீங்கன்னா அதுக்கு ஒரு பணம் உங்க கைக்கு வரும். இதுதான் எல்லாருக்கும் ஒரு வேலை செஞ்சோம்னா அதுக்கு ஒரு கூலி. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆண்களை பார்த்து கேட்கிறேன், காளைகள் தான் பொருளாதாரமா இருக்கோம், நாங்க தான் வீட்டுக்கு காசு கொண்டு வந்து கொடுக்குறோம், அதனாலதான் குடும்பம் ஓடுதுன்னு சொல்லக்கூடிய ஆண்களை பார்த்து கேட்கிறேன், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், உனக்கு உன் பிள்ளைக்கு உன்னை பெற்ற உங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் நான் சமைச்சு வச்சிருக்கேன், காலை சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபா, மதிய சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபா, சாயந்தரம் நைட்டுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபா, உனக்கு துணி துவைச்சு போடுறதுக்கு, உன் பிள்ளைக்கு சோறு ஊட்டி விடுறதுக்கு, சுகர் இருக்கிற உங்க அப்பா அம்மாவுக்கு சுகர் இல்லாத டீ காஃபி, சுகர் இல்லாத உனக்கு சுகரோட டீ காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பேமெண்ட்னு சொல்லி ஒரு பெண்கள் ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு செய்யக்கூடிய சேவைக்கு இவ்வளவு ரூபான்னு விலை போட்டு கேட்க ஆரம்பிச்சா அந்த சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ஆண் பணக்காரன் இந்த உலகத்துல இருக்கானா? யார் இருக்கா? அம்பானி அதானி இல்லப்பா. ஆண்டவனாலேயே பெண்கள் நிர்ணயிக்கக்கூடிய விலைக்கு சம்பளம் கொடுக்க முடியும்னா நிச்சயமா அதை கொடுக்க முடியாது. இதையும் தாண்டி 10 மாசம் வயிற்றுல சுமக்கிறது ரொம்ப அசால்ட்டா இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனா 10 மாசம் சுமக்கிறத விட பெரிய வலி என்ன தெரியுமாங்க? என்ன வலி? பிரசவ வலி தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வலின்னு சொல்றாங்க. பிரசவ வலியை விட ஒரு பெண்ணுக்கு பெரிய வலி எது தெரியுமா? பிரசவிக்காத ஒரு பெண்ணின் வலி மிகப்பெரிய வலி. ஆனா ஒரு காலத்துல பெண்கள் பிரசவம் ஆகல, குழந்தை பிறக்கல அப்படின்னா அந்த பெண்ணை நீங்க தள்ளி வச்சுட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய காலகட்டம் இருந்துச்சு. இன்னைக்கும் அது இருக்கு. பெண்களுக்கு குறை இருந்தா மறுமணம் பண்றதுக்கு ஆண்கள் தயாரா இருக்கீங்க. ஆனா ஆம்பளைக்கு குறை இருந்துச்சுன்னா கடைசி காலம் வரைக்கும் அதை வெளியில சொல்ல மாட்டேயா, புள்ள என்னையா பெரிய புள்ள, சாகர வரைக்கும் எனக்கு நீ புள்ள உனக்கு நான் புள்ளன்னு இந்த சமுதாயத்துல வாழ்வோன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்காங்க.
சொல்றாங்களே, அதை எப்படி நீங்க மறக்கலாம்? இதுக்கும் மேல ஒரு கட்டம் யோசிச்சு பார்ப்போங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, நல்லபடியா குடும்பம் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை, கணவன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். மனைவி இறந்து போயிட்டா, கணவன் இறந்து போயிட்டா, ரெண்டு பக்கம். இப்ப மனைவி இறந்து போயிட்டானா அந்த ஆண்மகனை பார்த்து இந்த ஊர் என்ன தெரியுமா சொல்லும்? பொண்டாட்டியோட சவத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆம்பளை தனியா வாழ முடியாதுடா, பிள்ளைய அவனால பார்த்துக்க முடியாதுடா, பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்காவது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கடான்னு ஆணை பார்த்து சொல்லக்கூடிய சமுதாயம். அதை உடனே ஆண் செஞ்சுக்குவான். கல்யாணம் பண்ணுறது ஒரு மாதத்துலேயே கூட மறுமணம் பண்ணிக்குவாங்க. இதே கொஞ்சம் மாற்றி யோசிங்க. கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை பிறந்தாச்சு, குடும்பம் நல்லபடியாக போணுச்சு, திடீர்னு வீட்டுக்கார் பாஸ்டவே மேலே போயிட்டாரு. சமுதாயம் உடனே பெண்களை மறுமணம் பண்ணிக்கன்னு சொல்லுதா? அப்படியே பண்ணிக்கன்னு சொன்னாலும் பெண்கள் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. மனைவி செத்தா பிள்ளைகளை காரணம் காட்டி மறுமணம் செய்து கொள்வதுதான் ஆண்கள். இதே கணவன் செத்தா அதே பிள்ளைகளை காரணம் காட்டி இந்த பிள்ளைக்காக கடைசி வரைக்கும் நான் தனியா இருப்பேனே தவிர ஒரு பூக்கடையோ டீ கடையோ மீன் கடையோ போட்டு கூட என் பிள்ளைய நான் படிக்க வைப்பேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இன்னைக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறதுனால ஆண்கள் கைவிட்டாலும் கூட. நீங்க இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். விவாகரத்துனா என்னன்னு நினைக்கிறீங்க? கோர்ட்டுக்கெல்லாம் போய் பேப்பர்ல கையெழுத்து போட்டு உங்க ரெண்டு பேருக்கு நீ எதுவுமே இல்லை, நீங்க ரெண்டு பேரும் யாரை வேணாலும் இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், உங்களுக்கான ஜீவனாம்சத்தை பேசி முடிச்சுக்கலாம், இதுக்கு பேர் தான் விவாகரத்துன்னு நினைக்கிறீங்களா? எந்த கல்யாணமான பெண்ணோட வாயிலிருந்து இந்த வீட்டில் நான் வாழ்றதுக்கு ஒரே காரணம் என் புள்ள மட்டும்தான் ஒரு பெண் சொன்னானா அன்னைக்கே அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிள்ளைகளுக்காக மட்டுமே பல குடிகாரர்களோட குடும்பம் நடத்தக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நீங்க கோயிலே கட்டணும் அப்படின்னா ஊர்ல கோயில் கட்டவே பல இடத்துல இடம் இருக்காதுன்ற காரணத்தினால வீட்டுக்கு வீடு சண்டையெல்லாம் இருக்குதான் செய்யும். குடும்பத்தின் பொருளாதாரம் வேண்டுமானால் காளைகளாக இருக்கலாம், குடும்பத்தின் ஆதாரம் சேலைகளாக தான் இருக்கின்ற காரணத்தினால் நடுவராகிய நீங்கள் சேலைகளேன் தீர்ப்பை தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.